ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. மேசராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் தங்க மோதிரத்தை பற்றி பேச போகிறேன். தங்க மோதிரம் மேசராசி நேர்கள் போட்டிங்கன்னா என்ன பலன்கள் வரும், மோதிரத்தை எந்த வரல போட்டுக்கலாம், என்றைக்கு போட்டுக்கலாம், யார் யார் எப்படி போடலான்னு இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன். பொறுமையாக கேளுங்க. மேசராசியில் 3 நட்சத்திரம்: அசுபதி, பரணி, கிருத்திகை. கேது, சுக்கிரன், சூரியன், இவங்க 3 பேருடைய நட்சத்திரம் வரிசையாக இருக்குது. மேசராசி பொதுவாக காலப்புருஷ சக்கரத்தின் முதல் ராசி, மேடான ராசி, ஆளுமை அதிகாரமிக்க ராசி, செவ்வாய் பவனுடைய மூலத்திரிவோன ஆட்சி வீடு. பொதுவாக மேசராசி நேர்களுக்கு தங்கம் போடலாம். ஏன்னா தங்கம்னாலே குரு பகவான் தான். பியூர் தங்கம், அதாவது தனியாக தங்க கட்டினா குரு பகவான். அணிகலன்கள் அப்படின்னோம்னா அதில் சுக்கிரன் சேருவார். அணிகலன்னா என்ன? நகை, நட்டு, வளையல், தோடு, மூக்குத்தி, ஆபரணமாக போடுறதில் சுக்கிரன் சேருவார். ஏன்னா பியூர் தங்கத்தை போட முடியாது. அப்படியே வேணால் வச்சுக்கலாம், கட்டியாக வேணால் வச்சுக்கலாம். அதை உருக்கி ஆபரணமாக செய்யும்போது அதில் கொஞ்சம் தாமரை சேர்த்தா தான் அது வளைவுத்தன்மைக்கு வரும், ஒரு ஷேப் ஆகும். ஸோ சங்கத்தை ஷேப் பண்ணுறது சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரனும் அதிலும் பங்கியாக வைக்கிறாரு. பெருமளவு குரு, ஒரு சிறிதளவு சுக்கிரன், 2 பேருமே மேசராசிக்கு ரொம்ப வேண்டியவர்கள் தான். குரு 9, 12 கூடியவன், பாக்கிய சேனாதிபதி, அதே நேரத்தில் விரைய சேனாதிபதி, அயன சேன போக சேனாதிபதி. அதுமாதிரி சுக்கிரன் 2, 7 கூடியவன். அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு, பணப்புழக்கம், வீட்டில் அமைதி, மகிழ்ச்சி, நல்ல பழக்க வழக்கம், பெயர் புகழ் அந்தஸ்து, தூரதேச அமைப்பும், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாட்டு யோகம், இதெல்லாம் கிடைக்கணும்னா தங்க மோதிரம் போட்டுக்கலாம். அதுபோல் மேசராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அந்த லக்கண ரீதியாகவும் தங்க மோதிரம் போடுறதுனால பலன்கள் இருக்கும். பொதுவாக தங்க மோதிரத்தை எந்த கையிலும் போட்டுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க பெண்கள் இடது கை, ஆண்கள் வலது கை. அப்படிலாம் கிடையாது. இடது கை வலது கையெல்லாம் நம்மளாக ஏற்படுத்திக்கிட்டு தான். எந்த கையிலையும் எந்த விரலையும் போட்டுக்கலாம். லக்கண ரீதியாக மட்டும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். வீடியோ முழுமையாக கேளுங்க. லக்கண ரீதியாக சொல்கிறேன். அது லக்கணம் எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, லக்கணத்தை சொல்லுவேன். லக்கணம் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நீங்கள் எந்த பலன்கள் கேட்டாலுமே லக்கணம் தெரியாமல் நீங்கள் ராசி பலன் கேட்குறது நல்லது அல்ல, உத்தேசம் அல்ல. எதுக்குன்னா லக்கணாதிபதி, லக்கண சுபர்கள் கோச்சாரத்தில் நல்ல நிலைமையில் வரும்போது தான் உங்களுக்கு யோகம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் மேச ராசி, கடக லக்கணம், நல்ல அமைப்பு தான். கடக லக்கணம், லக்கணாதிபதி ராசியில் இருப்பார், 10ஆம் இடத்துல இருப்பார், நல்ல அமைப்பு தான். இப்போ கடக லக்கணம் மேச ராசிக்கு எந்த கிரகங்கள் நல்லது செய்யும் அப்படின்னா, செவ்வாய், அடுத்து குரு, அடுத்து சந்திரன். ஏன் சொல்லட்டுமானா, கடக லக்கணத்துக்கு செவ்வாய் ராஜ யோகாதிபதி, 5, 10 கூடியவன். அடுத்து குரு 6, 9 கூடியவன். அடுத்து தான் சந்திரன். சந்திரன் லக்கணாதிபதி இருந்தாலுமே வளர்பிறை தேவியருக்கு உட்பட்டவர். சரியா? மாதத்தில் 15 நாள் நல்லா இருப்பார், 15 நாள் சரியில்லாமல் இருப்பார். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மேச ராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய், குரு, சந்திரன் இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் எப்போல்லாம் நல்ல நிலைமைக்கு வராரோ அப்போல்லாம் நல்ல பலன்கள் கிடைக்கும். இப்போ செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கார். அட் பர்சன்ட் கோச்சாரத்தில் செவ்வாய் உச்சம் அடைஞ்சு சுபத்துவமாக இருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த கடக லக்கணம் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும். 7ஆம் இடத்துல இருக்கனால எனக்கும் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவு, ஆல் ஃபோர்ஸாக இருப்பீங்க. கூட்டு தொழில் பங்கு சேர்ந்து இதில் ஒரு ஈடுபாடோடு இருப்பீங்க. எதுலேயும் உங்களுடைய முத்திரையை பதிப்பீங்க. இப்படி சில நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அதனால் லக்கணம் தெரிஞ்சு வச்சுக்கணும். லக்கணம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த லக்கணத்துக்கு வேண்டிய சுபர்கள்லாம் யார்? லக்கணாதிபதி 5, 9 கூடியவர்கள் எப்போவுமே லக்கணத்துக்கு நல்லது செய்வாங்க. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலுமே அந்த லக்கணாதிபதியும் அந்த லக்கணத்துக்கு 5, 9 கூடிய கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டம், அறிவு சார்ந்த விஷயம், புத்திசாலித்தனம், கிரியேட்டிவ் மைண்டு, சரியா, சமயோத புத்தி, அது ரொம்ப ஒரு முக்கியமான இடம் 5ஆம் இடம். 9ஆம் இடம் புகழ், பேரு, புகழ், அந்தஸ்து, பாக்கியம், வெற்றி, உங்களுடைய என்ன சொல்கிறது, பெரிய பொருளாதாரம், பெரிய பெரிய அமைப்பை கொடுக்கறது. ஸோ 5ஆம் இடம் 9ஆம் இடமும் ரொம்ப முக்கியமான இடமாக லக்கணத்தை பார்க்கப்படுகிறது. அதனால் நீங்கள் மேசராசியில் பிறந்திருந்தால் லக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படும். இப்போ ஒவ்வொரு லக்கணத்துக்குமே நீங்கள் எந்தெந்த விரலை போடலாம்னு சொல்கிறேன். சரியா நேர்களே? நீங்கள் வேணால் லக்கண ரீதியாக வீடியோ போடுங்க சார், சொல்லுங்கள், நான் போடுறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் மேசராசிக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்கும் சுபர் யார், அசுபர் யார், யோகர் யார், அவயோகர் யாருன்னு சொல்கிறேன். அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் கெட்டு போகும்போது உங்களுக்கு அப்போ பிரச்சனை வருங்க. இவ்வளோ தான், இதுதான் ஜோதிடம். இப்போ மேசராசியில் எல்லாத்துக்கும் பலன்கள் ஒரே மாதிரி வர மாட்டேங்குது சார், முன்ன பின்ன வருது. ஒரே வீட்டில் 2 பேர் இருப்பாங்க. சரியா? உங்கள் கூட பிறந்த அண்ணன் மேசராசியில் இருப்பார், உங்கள் கணவர் மேசராசியில் இருப்பார். ஆனால் அண்ணனுக்கு நல்லா இருக்கும், உங்கள் கணவருக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அவங்க அண்ணன் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பார். அந்த லக்கணத்துக்கு வேண்டிய கிரகம் நல்லா இருக்கும். உங்கள் அண்ணனும் மேசராசியில் தான் பிறந்திருப்பார். ஆனால் அவர் வேறு லக்கணத்தில் பிறந்திருப்பார். அந்த லக்கணத்துக்கு வேண்டிய கிரகங்கள் வேறு மாதிரி இருக்கும். இதில் தான் இங்கே பிரிவினைகள் வருது. பலன்கள் நிற்க மாட்டேங்கி, பலன்கள் மாறி நடக்குது. சரியா நேர்களே? இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்கணும். எல்லா ஜோதிடரும் சொல்ல மாட்டாங்க. இது எல்லாருமே இந்த ராசிக்கு தான் பலன் சொல்லிட்டு போவாங்க. ராசி நட்சத்திரத்துக்கு பலன் சொல்லுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே லக்கண ரீதியாக சொல்லணும். ஏன்னா இங்கே எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாது, எல்லாமே ஓப்பனாக இருக்குது.
இந்த பிரபஞ்சத்தில் எல்லா கிரகங்களுமே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வராங்க. ஸோ ஒளி வந்து 24 மணி நேரம் அந்த ஒளி பிரபஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குது, இயங்கிக்கிட்டே இருக்குது. ஃப்ராக்சர் செகண்டில் நிறைய மாற்றங்கள் நடக்குது இந்த கேலக்சியில். அதனால் எதுவுமே இங்கே வந்து ஒளிமறைவு கிடையாது, எல்லாமே ஓப்பன் தான். சரியா நேர்களே? அதனால் எதுவுமே ஈடுகட்டி சொல்ல முடியாது, இல்லாத எதுவும் சொல்ல முடியாது. இப்போ வந்து மேசராசியில் வந்து எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கிடைக்கும் அதை நான் சொல்கிறேன். அங்கே தங்கம் மோதிரம் போடுறதுனால மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து வெளிநாட்டு யோகம் இருக்கும், தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், அயனசேன போக நல்லாயிருக்கும், படுத்த நல்லா தூக்கம் வரும், பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், தாப்பனாருடைய சொத்து பத்து கிடைக்கும், நல்ல ஆள் நல்லா இருப்பீங்க, கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க, பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க. அதே நேரத்தில் இன்டகிரேஷன் நல்லாயிருக்கும். சரியா? ஒருங்கிணைப்பு நல்லாயிருக்கும். ஷேர் மார்க்கெட்டு, பங்குதாரர் இதில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ரிஷப லக்கணத்துக்கு தூரதேச அமைப்பு தான் நல்லாயிருக்கும். சரியா? வெளிநாட்டு வேலை வசப்படும். ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க தங்க மோதிரம் போட்டிங்கன்னா வெளிநாட்டு வேலை வசப்படும். அதே நேரத்தில் அதில் லாபமும் இருக்கும். சரியா? வெளிநாட்டு வேலையில் நல்ல லாபமும் இருக்கும். ஸோ இவங்க உள்ளூரை காட்டிலே வெளிநாட்டில் போய் சைன் பண்ணலாம். உடன் பிறந்த அக்கா வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அக்கா வழி சொத்து பத்துக்கள் கிடைக்கும். அக்கா வழியில் நல்ல சப்போர்ட் இருக்கும். அதுபோல் உத்தியோகம் நல்லா பண்ணுவாங்க இவங்க. சரியா? உத்தியோகம் பண்ணுவாங்க. குறிப்பாக ரிஷப லக்கணத்தில் பெண்கள் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரிஷப லக்கணத்தில் பிறந்த பெண்கள் மேசராசியில் தங்க மோதிரம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல வேலையில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அடுத்து மிதுன லக்கணத்துக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அது வந்து பரிசாகவும் விழலாம், தொகையாகவும் கிடைக்கலாம், வீடாகவும் கிடைக்கலாம், மனையாகவும் கிடைக்கலாம். ஸோ மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க மோதிரம் நல்லா கரெக்டாக போட்டிங்கன்னா லக்கு அடிக்கும். அந்த லக்கு எப்படி வேணாலும் அடிக்கலாம். சரியா? அதை நான் சொல்ல மாட்டேன். பட் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், யோகம் கை கொடுக்கும், குலதெய்வத்தோட அருள் இருக்கும், பூஜை புனஸ்காரம் நல்லபடியாக பண்ணுவீங்க. நீங்கள் கும்பிட்டிங்கன்னா டக்குன்னு கேட்கும். நீங்கள் கும்பிட்டிங்கன்னா தெய்வம் உடனே கண் திறந்து பார்த்து உங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யும். அதுபோக நல்ல திருமணம் அமையும், திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும், கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் இனிக்கும், தித்திக்கும், சுவைக்கும், தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். சரியான நேரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் வியாபாரம், நகை வியாபாரம், பண வியாபாரம், ஃபினான்ஸ் வியாபாரம் இதெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படும். ஸோ மிதுன லக்கணத்துக்காரங்களுக்கு தங்க மோதிரம் போடுறதுனால இது மாதிரி பலன்கள் சாத்தியப்படும். பிள்ளைகளும் வெளிநாடு போவாங்க. உங்கள் பிள்ளைகளும் அவங்க காலத்தில் வெளிநாடு போயிட்டு நல்லபடியாக சம்பாதித்து உங்களுக்கு பணத்தை அனுப்பிவிடுவாங்க. அடுத்து கடகலக்கணத்துக்கு உத்தியோகம் நல்லாயிருக்கும். சரியா? உத்தியோகத்தில் பெரிய லெவலுக்கு போவீங்க. உத்தியோகத்தில் பேர் புகழ் அந்தஸ்து ஹானஸ்ட்டாக இருப்பீங்க. எனக்கு நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும், தாய்வழி சிறப்புகள் இருக்கும், தாய்மாமனோட ஆதரவு இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து லாபமும் இருக்கும். சரியா? உங்களுக்கு வந்து தொழிலில் நல்ல லாபம் இருக்கும், சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. தொழில் டீ ஷாப், காஃபி ஷாப், அதுபோக வந்து நெருப்பு சம்மந்தப்பட்டது, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, நெருப்பு சம்மந்தப்பட்ட அணு உலைகள் இது மாதிரி வேலையில் ஈடுபட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? இன்னும் நிறையா இருக்குது. பட்டாசு இப்படிலாம் நிறையா சொல்கிறேன் பார்த்தீங்களா? பட்டாசு, ஃபயரிங்கு இது மாதிரி நெருப்பு சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மேசராசியில் தங்க மோதிரம் வந்து நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கும், நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும், எனர்ஜெட்டிக்கை கொடுக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வீடு கட்டி கான்ட்ராக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் பண்ணலாம். சரியா? கட்டிட ப்ரொமோட்டராக இருக்கலாம், பில்டிங் ப்ரொமோட்டர் இருந்தீங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்து வந்து சிம்ம லக்கணத்துக்கு ராஜயோகத்தை கொடுக்கும். சரியா? அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும். அரசியல்வாதிகள் ஆகலாம். அரசியல்வாதிகள் இருந்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ் ஆவீங்க. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அரசியலில் நல்ல ஒரு யோகம் இருக்கும். அரசாங்க வேலை பார்த்தாலும் அதில் முன்னேற்றம் இருக்கும். அரசியல்வாதியில் இருந்தாலுமே அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. நல்ல ஒரு அரசியலில் நல்ல ஒரு ஃபோர்ஸாக இருப்பீங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பிள்ளைகளால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லபடியாக முடியும். இளைய சகோதர வழியில் நல்லாயிருக்கும். தம்பி தங்கச்சி வழியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. காரியம் நல்லாயிருக்கும். தொழில் காரியமெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கலை சம்மந்தப்பட்டது, என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டது, பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்டது, ஆடம்பரம், சொகுசு, கார், வண்டி இது சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க, காருக்கு ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க, கார் ஃபேக்ட்ரி வச்சுக்கிறவங்க, காருக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறவங்க, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். கனரக வியாபாரம், 2 வீலர் இப்படி நிறையா சொல்லலாம். கனரக வியாபாரம் சொல்ல முடியாது, கனரக பிஸ்னஸ். கனரகம்னா என்ன? வண்டி வாகனம் தான். காரு, லாரி, மற்ற வெஹிக்கல். சரியா? அந்த வெஹிக்கல் சம்மந்தப்பட்ட இதில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெஹிக்கல் சம்மந்தப்பட்டது நிறையா இருக்குது. சில பேர் வந்து அதை வந்து ஷோரூம் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து அதை வந்து ரீட்டெயிலாக விடுவாங்க, சில பேர் வந்து அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் சப்ளை பண்ணுவாங்க. இப்படி வாட்டவர் மேபி அந்த ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அடுத்து கன்னியா லக்கணத்துக்கு வந்து இணக்கம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் சுகம் இருக்கும். சரியா? மிகச்சிறப்பாக இருக்கும். ராஜயோகம் கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களாம் வெள்ளி மோதிரம் போடக்கூடாது, தங்க மோதிரம் போடக்கூடாது, இந்த மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களாம் தங்க மோதிரம் போடக்கூடாது, சனி பகவானோட ஆதிக்கம் அப்படிம்பாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களாம் தங்க மோதிரம் போடக்கூடாது. யார் வேணாலும் போடலாம். சரியா? எந்த ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தவங்க யார் வேணாலும் போடலாம். ஆனால் பலன்கள் மட்டும் மாறும்.
நான் பலன்கள் கொஞ்சம் தான் சொல்கிறேன், நிறைய இருக்குது. ஒரு லக்கணத்துக்கே தங்கம் மோதிரம் போடுறதுனால எவ்வளோ பலன்கள் இருக்குது ரொம்ப நேரம் சொல்லலாம். சரியா? குரு பகவான் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த சாரத்தில் இருக்கிறாரு, எப்படி இருக்காருன்னு அதுக்கேற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாரு. குரு சுக்கிரன் தான் அதில் மெயினாக வருவாங்க. சரியா? குரு சுக்கிரன் தங்களுக்குள்ள நீங்கள் மேச ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, குரு சுக்கிரன் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருக்கணும். குருவுக்கு சுக்கிரன் மறையக்கூடாது. சரியா? வலிமைப்பட்டு ஸ்நான பலம் பட்டு இருந்தாங்கன்னா நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரியா? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் மேச ராசி, தனுசு லக்கணம், லக்கணத்திலே குரு இருக்கிறாரு, அருமையான அமைப்பு, லக்கணாபதி ஆட்சி பெற்றார், ராசியை பார்ப்பார் 5ஆம் பறவையில். இதே அமைப்பில் வந்து சுக்கிரன் எங்கே இருக்கணும்னா, சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கணும், திக்பலம் பட்டு உச்சம் அடைவார். அருமைங்க. இவங்க நகையிலே நகையிலேயே கட்டி புரளுவாங்க. தலையிலேருந்து காலை வரைக்கும் நகையாக தான் இருக்கும். சரியா? கழுத்தில் செயின், காதில் தோடு, மூக்கில் மூக்குத்தி, பெண்களாக இருந்தால் ஒட்டியானா அது இது, கையில் வளையல் மோதிரம் போட்டு தங்கத்தில் ஜொலிப்பாங்க. உதாரண ஜாதகம், மேச ராசி தனுசு லக்கணம், லக்கணத்தில் குரு இருக்கிறாரு, ராசியை பார்ப்பார், ராசியில் இருக்கிற சந்திரனை பார்ப்பார். அதே மாதிரி மீனத்தில் குரு சுக்கிரன் உச்சம் அடைஞ்சிருவார். சரியா? 2 7 கூடியவன் உச்சம் 12ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சாலும் பரவாயில்ல. சரியா? திக்பலம் அடைவார். சந்திரன் வந்து குரு பார்வையில் இருப்பார். லக்கணத்துக்கு 8 கூடியவன், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வையில் இருப்பார். என்ன கொஞ்சம் தூர தேசத்துக்கு போய்ட்டு வருவாங்க, வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்த்து நகை வாங்கிட்டு வருவாங்க. சில பேர் பாருங்கள், வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து அங்கே உள்ள நகையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. சரியா? ஃபாரின்லேருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, நிறையா வாங்கிட்டு வருவாங்க. அவங்களுக்குலாம் இது மாதிரி உகந்தாக இருக்கும். உதாரண ஜாதகம். சரியா நேரில் இதெல்லாம் வந்து அமைப்பு, இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ரைட்டு. இப்போ வந்து கன்னியா லக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும், இணக்கம் இருக்கும், காசு பணம் நல்லபடியாக இருக்கும், நல்ல நகைச்சுவையாக பேசுவீங்க, தங்கம் மோதிரம் போடுறதுனால கலகலப்பாக இருப்பீங்க. கலைத்துறை நல்லாயிருக்கும். திரைப்படத்துறை, கலைத்துறை, சின்னத்திரை இதெல்லாம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து துலா லக்கணத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பு. துலா லக்கணம் மேசராசி சமசப்தமாக இருக்கும். குருவும் சுக்கிரனும் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இவங்க வேலை நல்லா பண்ணுவாங்க, உத்தியோகத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, உத்தியோகத்தில் வெற்றி கொடி நாட்டுவாங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ துலா லக்கணத்தில் பிறந்தவங்க உத்தியோகத்தில் வெற்றி கொடி நாட்டி குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போவாங்க. ஸோ இவங்களுக்கு உத்தியோகத்து மூலமாக வருமானம் நல்லா இருக்கும். அடுத்து வந்து விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்துக்கு குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும், பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும், தவப்பன் வழி சொத்துக்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து இணக்கம் நல்லாயிருக்கும், கணவன் மனைவி உறவு தாம்பத்தியம் நல்லாயிருக்கும், ஆடல் பாடல் ஊடல் கூடல் எல்லாமே அருமையாக சிறப்பாக இருக்கும். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக இருக்கும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு. இப்போ இதை எதுக்கு இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு சொல்கிறேன்னா, தங்கம் மோதிரம் போடுறதுனால மேசராசிக்கு லக்கண ரீதியாக சில குறிப்பிட்ட பலன்களை வருஷப்படுத்துகிறேன். சரியா? பொறுமையாக பாருங்கள். இந்நேரம் வந்து இவ்வளோ நேரம் 12 நிமிஷம் கட்டவங்களும் சிறந்தா இருந்தால் நன்றி. குரு பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? தங்கம் உங்ககிட்ட தங்கணும்னா குரு நாமத்தை தான் சொல்லணும். தேவகுருவே போற்றி, பிரகஸ்பதியை போற்றி, பொன்னானனை போற்றி, குருவே போற்றி. இன்றைக்கி வேலைக்கிழமை இந்த வீடியோ போடுறதில் பெருமைப்படுறேன். இன்றைக்கி வேலைக்கிழமை குருவாரம். ஸோ அதனால் குரு நாமத்தை சொல்லுங்கள். சீரடி சாய்பாபா நாமத்தை சொல்லுங்கள். அதுபோக சித்தர் நாமத்தை சொல்லலாம். உங்கள் ராசிக்கு உண்டான சித்தர்கள்லாம் இருக்கிறாங்க, அந்த சித்தர் நாமத்தையும் சொல்லலாம். இப்போ குருதிசை நடக்கும். ஸோ குருதிசை நடக்கிறனால நீங்கள் சித்தர் நாமத்தை சொல்வது மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? 3 ராசிக்குமே நட்சத்திர சித்தர்கள் இருப்பாங்க. அந்த நட்சத்திர சித்தர்களை வந்து நான் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அசுபதி நட்சத்திரத்துக்கு வந்து சித்தர் வந்து காலங்கிநாதர். பரணி நட்சத்திரத்துக்கு சித்தர் வந்து போகர், பழனி உருவாக்கினவர், பழனி முருகனை உருவாக்கினவர். கிருத்திகை நட்சத்திரத்துக்குள்ள சித்தர் வந்து ரோமரிஷி. சரியா? இந்த சித்தர் படம் வேணும்னா வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன், ஃப்ரீயாக அனுப்பிவிடுவேன். 8807457629. இப்போ இந்த குருதிசை நடக்கும். மேசராசியில் குருதிசை நடக்கிறவங்களாம் இந்த சித்தர் வழிபாடு பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். 16 வருஷமும் நல்லாயிருக்கும். சரியா? இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மறுபடியும் சொல்கிறேன், அசுபதிக்கு வந்து காலங்கிநாதர், பரணி நட்சத்திரத்துக்கு வந்து போகர், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு வந்து ரோமரிஷி. சரியா நேர்களே? இந்த சித்தர் வழிபாடை நீங்கள் பண்ணலாம். அடுத்து தனுசு லக்கணம். மேசராசி தனுசு லக்கணம் நல்ல அமைப்பு. தனுசு லக்கணத்தை பிறந்தாலும் நல்லாயிருக்கும். மோதிரம் போடுறதுனால, தங்கம் மோதிரம் போடுறதுனால குடும்பம் நல்லாயிருக்கும், தாயாரோட அன்பு இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் நல்லாயிருக்கும், விவசாயம் நல்லபடியாக இருக்கும், லாஜிஸ்டிக் டிரான்ஸ்போர்ட் இதிலலாம் நல்ல வித லாபம் இருக்கும். அதுபோக வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும், வேலையில் நல்ல லாபம் இருக்கும். சரியா? உத்தியோகம் பண்ணி நல்லா பணம் சம்பாதிப்பாங்க. அடுத்து மகர லக்கணம். மகர லக்கணம் சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளது. ஸோ அதனால் மகர லக்கணத்தில் பிறந்தவங்க குரு சுக்கிரன் நிலை பார்த்து போடணும். ஏன்னா மகரம் வந்து இரும்புக்குள்ளது, தங்கத்துக்கு எதிரி வந்து இரும்பு, அதனால் கவனமாக போடணும். மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தங்கம் மோதிரம் போடுறதுனால பிள்ளைகளோட அன்பு இருக்கும், பூர்வ புண்ணிய சொத்து கிடைக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், தொழில் வியாபாரத்தில் கொடிக்கட்டி பறப்பீங்க. இவங்களாம் வந்து ஜவுளி கடை, ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, கலைப்பொருட்கள், வாசனை திரவங்கள் இதில் வந்து நல்லா சைன் பண்ணலாம். அதுபோக வீடு கட்டி வைக்கிறது, போர்டிங் அண்ட் லாட்ஜிங் இதில் நல்லா சைன் பண்ணலாம். தூரதேச அமைப்பு நல்லாயிருக்கும், வெளிநாடு வெளிமாநிலத்துக்கும் போயிட்டு வந்தாலும் நல்லபடியாக வாய்ப்பு அமையும். மகர லக்கணம். அடுத்து கும்ப லக்கணம் நல்லாயிருக்கும். சரியா? கும்ப லக்கணத்துக்கு வந்து குடும்பம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் நல்ல லாபம் இருக்கும், குடும்பத்தோடு சேர்ந்து தொழில் பண்ணாலும் நல்ல லாபத்தை அனுபவிப்பாங்க, தாய் தப்போட ஆதரவு இருக்கும், வீடு மனை வண்டி வாகனம் விவசாயம் நல்லபடியாக இருக்கும், அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும். ஸோ கும்ப லக்கணம் வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேசராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க தங்கம் மோதிரம் போட்டிங்கன்னா அத்தனையும் கிடைக்கும்.
சகல சௌபாகியமும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும். அடுத்து மீன லக்கணம், தொழில் நல்லாயிருக்கும். தொழிலில் நல்ல பணம் வருமானம் வரும். சரியா, தொழில் நல்ல வருமானம் வரும். குறிப்பாக தொழில் வந்து தூரதேசத்தில் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி குருவி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா நல்ல பணங்களை கொடுக்கலாம். ஸோ மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தங்கம் நல்லபடியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு தான் சம்பாதிக்க முடியும். அலைச்சல் திருச்சலில் நல்ல லாபம் இருக்கும். எந்த அளவுக்கு அலைகிறாங்களோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ வந்து மேசராசிக்கு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே தங்கம் மோதிரம் போகிறதுனால என்ன பலன்கள்னு சொல்லிட்டேன். எந்த விரலில் சார் போடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தங்கம் போடுறது வந்து ஒவ்வொரு விரலில் போட்டோம்னா ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். சரியா, மோதிர விரலில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோதிர விரலில் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆள்காட்டி விரலில் போட்டிங்கன்னா யோகம் இருக்கும், ராஜயோகம் இருக்கும், ஆளுமை அதிகாரம் இருக்கும். சுண்டு விரலில் போட்டிங்கன்னா வந்து சனி பகவானுடைய தாக்கமெல்லாம் குறையும். சரியா, ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் தாக்கம், சனி தோஷம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும். அதுபோல் சுவாச பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். இது வந்து பொதுவான உள்ளது. நட்சத்திர ரீதியாக அப்படி சொன்னோம்னா, நட்சத்திரத்துக்கு எடுத்துட்டோம்னா அசுபதி நட்சத்திரம். அசுபதி நட்சத்திரத்துக்கு கேது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டுக்கு உள்ள விரலை போடணும். கேது எந்த வீட்டில் சார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மம் இந்த வீட்டில் 4 வீட்டில் இருந்தாருன்னா நல்லா கவனிங்க. உங்கள் ராசி கட்டத்தை பார்க்கணும். எனக்கு ராசி கட்டத்தை பார்க்க தெரியாது சார் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் சொல்லுவேன் நான். சரியா, கேது வந்து உங்கள் நட்சத்திரநாதன் வந்து அசுபதி நட்சத்திரநாதன் வந்து மேசம், விருச்சிகம், கடகம், சிம்மத்தில் இருந்தார்னா மோதிர விரலை போடலாம். கேது ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னியில் இருந்தார்னா சுண்டு விரலை போடலாம். கேது தனுசு, மீனத்தில் இருந்தார்னா ஆள்காட்டி விரலை போடலாம். மகர கும்பத்தில் இருந்தார்னா நடுவிரலை போடலாம். இது வந்து அசுபதி நட்சத்திரத்துக்கு. சரி, அசுபதி நட்சத்திரமோ இல்லைன்னா 3 நட்சத்திரத்துக்குமே அசுபதி நட்சத்திரத்துக்கு தான் இது. ஏன்னா நட்சத்திரநாதன், அதனால் அசுபதி நட்சத்திரத்துக்கு இப்படி எடுத்துக்கோங்க. கேது நிலைப்பாடை பார்த்து நீங்கள் போடலாம். சார் எனக்கு தெரியல சார், எனக்கு வந்து ராசி கட்டத்தை பார்க்க தெரியாது, கேது எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, என்னால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு மைண்டாக இருக்கிறவங்க மோதிர விரலை போட்டுருங்க. சரியா, எனக்கு வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியல சார், நான் மேச ராசியில் பிறந்திருக்கேன், அசுபதி நட்சத்திரம் தான் அப்படின்னா ராசிநாதன் விரலை போட்டுருங்க. மோதிர விரலை போட்டிங்கன்னா சகலமும் நிவர்த்தி ஆகும். அதுபோக செவ்வாய்க்கு கேது கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா கேது வந்து செவ்வாய் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அதனால் கண்ணை மூடிட்டு ஒரு வழியாக நீங்கள் மோதிர விரலை போடலாம். அடுத்து வந்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் எங்கே விரலை சார் போடலாம்னா சுண்டு விரலை போடுங்க. சரியா, ஒரே வார்த்தை தான். பரணி நட்சத்திரத்தை பிறந்தவங்க சுண்டு விரலை போட்டிங்கன்னா சகல சௌபாக்கியம், ஐஸ்வர்யம், லட்சுமி கடாட்சியம் கிடைக்கும். சரியா, எந்த பிரச்சனையும் கிடையாது. கிருத்திகை நட்சத்திரத்தை பிறந்தவங்க மோதிர விரலை போடுங்க. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ நான் சொல்லிட்டேன். நான் இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜனன ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா தங்க மோதிரம் போடணும்னா நம்ம ஒரு எப்படியோ ஒரு தங்க மோதிரம் இன்றைக்கி 2 கிராம் வாங்கி போட்டாலுமே 30,000 ஆயிரும், செய்கூலி சேதாரமாக சேர்த்து. இருப்பினும் நம்ம ஒரு 500-1000 ரூபா கொடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு போட்டோம்னா அது வாழ்நாள் முழுக்க யோகத்தை கொடுக்கும். அதனால் தங்க மோதிரம் போடுறவங்க தயவுசெய்து ஒரு ஜோசியர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசி, லக்கணம், குரு, சுக்கிரன் தொடர்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெளிவாக சொல்ல முடியும். சரியா நேர்களே, ஏன்னா இதெல்லாம் வாழ்நாளில் ஒரு தடவை தான் போடுறோம், வாழ்நாள் முழுக்க யோகத்தை கொடுக்கும். ஏன்னா தங்கம் வந்து எல்லாத்துக்கும் தங்காது, சில பேருக்கு தான் தங்கும். சில பேர் தங்கத்தை வாங்குவாங்க, வச்சிருக்கவே மாட்டாங்க, அப்படியே விற்றுருவாங்க. அவங்களுக்கு வந்து குரு வந்து நல்ல நிலைமையில் இருக்க மாட்டார். சரியா, குருவும் சுக்குரும் நல்ல நிலைமையில் இருக்க மாட்டாங்க. பொதுவாக குரு கெட்டு போயிட்டாருனால தங்காது. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு கெட்டு போயிட்டார், ராகு கூட சேர்ந்துட்டார், சனி பகவான் பார்வையில் இருக்கிறாரு, இல்லைன்னா சூரியன் கூட சேர்ந்துட்டாருன்னா குரு தங்காது. நீங்கள் மேசராசி ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, கன்னியா லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க, நல்ல அமைப்பு கிடையாது. மேசராசி கன்னியா லக்கணம் வந்து சஷ்டாசி அமைப்பு. கன்னியா லக்கணத்துக்கு வந்து குரு வந்து எங்கே இருக்கிறாரு, குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. கன்னியா லக்கணத்துக்கு வந்து மாரகாதிபதியாக வருவார், 4-7 கூடவனா வருவார். 2ஆம் இடத்துல இருந்தாருன்னா மாரகத்துக்கு ஒப்பான கண்டத்தை செய்வார், கடன் வாங்க வைப்பார். குரு திசை நடக்கும்போது 2ஆம் இடத்துல குரு வந்து ராகுவோட சேர்ந்துட்டார் வச்சுக்கோங்களேன், இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சரியா, இவங்களால் வந்து தங்கத்தை வந்து ரீட்டைன் பண்ண முடியாது. வீட்டு செலவுக்காக தங்கத்தை கடையில் வச்சுருவாங்க, அடமானம் பண்ணிடுவாங்க, பேங்கில் வச்சுருவாங்க, நகையை வந்து ரொட்டேஷனில் விட்டுருவாங்க. ஏன்னா குருவை வந்து ராகு கெடுத்துருவார். அதுபோல் குரு வந்து மாரக ஸ்தானத்தில் இருப்பார். மேசராசி கன்னியா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார். இவங்களுக்குலாம் குரு திசை நல்லா இருக்காது. குரு தனிச்சிருந்தானா பரவாயில்ல, தூரதேசத்துக்கு அனுப்பி விட்டுருவார், வீட்டை விட்டு வெளியே அனுப்பி பணம் சம்பாதிக்க வைப்பார். ஆனால் ராகு கூடயோ சூரியன் கூட சேர்ந்துட்டா முடிஞ்சு போச்சு. சூரியன் கூட சேர்ந்துட்டாருன்னா சுத்தம். ஏன்னா சூரியன் வந்து துலாமலை வந்து நீசம் அடைவார். கன்னியா லக்கணம் 2ஆம் இடம் துலாமலை குரு சூரியன் இருந்தார்னா நீசம் அடைஞ்ச சூரியன் வந்து குருவை வந்து அஸ்தானம் பண்ணிடுவார். அந்நேரம் சுக்கிரன் வலுத்து இருந்தாருன்னா பரவாயில்ல, சுக்கிரனுங்க ஓரளவு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் ஜனன ஜாதகத்தில் பார்க்கணும். இப்போ நம்ம வந்து இந்த வெளியில் ஓப்பன் வெளியில் இந்த பழங்களை சொல்கிறோம், இதெல்லாம் பொது வெளியில் சொல்கிறது தான், ராசிக்கு சொல்கிறது தான். 100க்கு ஒரு 50% 60% நிற்கும். மற்றதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து நல்லபடியாக செய்ய முடியும். ஓகே நேயர்களே, சில அமைப்புகளும் சொல்லியிருக்கிறேன்.
நட்சத்திர ரீதியாக எந்த விரலில் போடலான்னு சொல்லியிருக்கிறேன். சார் எனக்கு வந்து ஒரு மனுஷன் நான் போட போகிறேன் சார் அப்படின்னா நீங்கள் வந்து தெய்வத்தை கும்பிட்டுட்டு மோதிர விரலை போடுங்க. 3 நட்சத்திரத்துக்காரங்களும் மோதிர விரலை போடலாம். எனக்கு நட்சத்திரம் நல்லா தெரியும் அப்படின்னா நான் சொன்ன விரலில் போடுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவங்க கேதுவின் நிலைப்பாடை பார்த்து போடுங்க. கேது நிலைப்பாடு தெரியலன்னா மோதிர விரலை போடுங்க. பரணி நட்சத்திரம் சுண்டு விரலை போடுங்க. கிருத்திகை நட்சத்திரம் வந்து மோதிர விரலை போடுங்க. ஓகே நேர்களே, என்றைக்கு சார் போடலாம் அப்படின்னா மோதிரத்தை வந்து என்றைக்கு வாங்கலாம் அப்படின்னா புதன்கிழமை போய் வாங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பாங்க. பொண்ணுன்னா என்ன, தங்கம் தான் பொண்ணு. பொண்ணு கூட கிடைக்கும், புதன் கிடைக்காதுமாங்க. அதனால் புதன்கிழமை போய் நகை கடையில் வாங்க. புதன்கிழமை எந்த ஓரையில் சார் வாங்கணும் அப்படின்னா புதன்கிழமை குரு ஓரையில் போய் வாங்க. புதன் ஓரை குரு ஓரை வந்து 9 to 10 வரும். சார் புதன்கிழமை நான் வேலைக்கு போயிடுவேன் சார், எப்படி சார் வாங்க முடியும் அப்படின்னா 4 to 5 போய் வாங்க. சரியா, ஈவினிங் 4 to 5 போய் வாங்க. சரியா, 4 to 5 வந்து எல்லாத்துக்கும் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். ஈவினிங் 4 to 5 போய் நகை கடையில் போய் புதன்கிழமை போய் வாங்க. 4 to 5 நகையை வாங்கிட்டு வந்துடுங்க. நகையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. மறுநாள் காலையில் என்ன பண்ணுங்கன்னா இந்த பிரம்ம முத்தத்தில் எந்திங்க. ஒரு 4 மணிக்கு எந்திங்க, குளித்து முடிச்சுட்டு வீட்டில் மஞ்சள் கலர் துணி இருந்தால் கட்டிக்கோங்க. ஆண்கள் மஞ்சள் வேஷ்டி கட்டிக்கலாம், இல்லைனா மஞ்சள் கலர் சட்டை போட்டுக்கலாம். பெண்கள் வந்து மஞ்சள் கலர் சேலை கட்டிக்கலாம், இல்லைனா மஞ்சள் கலர் ஜாக்கெட் போட்டுக்கலாம். ஏதோ உடம்புல வந்து மஞ்சள் இருக்கணும். அது போக வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த மோதிரத்தை என்ன பண்ணிக்கிறீங்கன்னா பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, பன்னீரில் போட்டுருங்க. சரியா, தண்ணீர்லேயும் சேர்க்கலாம். நம்ம பஞ்சாச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா, பித்தளை பாத்திரம் இருக்குல்ல, பஞ்சாச்சாரம் சிம்பிள் இருக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பன்னீரை ஊற்றிட்டு அதில் வந்து மோதிரத்தை போட்டுருங்க. துளசி இருந்தால் துளசி போடுங்க. துளசி, பச்சை கற்பூரம், அதுபோக குங்குமம், மஞ்சள் போடுங்க. துளசி போட்டிங்கன்னா விபூதி போடக்கூடாது. சரியா சார், நான் துளசி இல்லை வேப்பிலை இருக்குது அப்படின்னா வேப்பிலை போடலாம், கருவேப்பிலை இலை போடலாம், அருகம்புல் போடலாம். வேப்பிலை, கருவேப்பிலை, அருகம்புல் போட்டிங்கன்னா விபூதி போடுங்க. சரியா, விபூதி போடுங்க, பன்னீர் ஊற்றுங்க, சந்தனம் போடுங்க, குங்குமம் போடுங்க, மஞ்சள் போடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மஞ்சள் கண்டிப்பாக போடணும். ஏன்னா மஞ்சளில் தான் குரு பகவான் இருக்கிறாரு. துளசி போடுறது வந்து பெருமாளை நோக்கி போகும் அந்த பிரார்த்தனை. வில்வம், வேப்பிலை போட்டிங்கன்னா சிவனை நோக்கி போகும். வில்வம், வேப்பிலை, அருகம்புல், கருவேப்பிலை வந்து முருகப்பெருமானோட அம்சம், அங்கார பகவானோட அம்சம். வேப்பிலை வந்து சந்திரன், அருகம்புல் வந்து விநாயகப் பெருமான், வில்வம் வந்து சிவன். ஸோ எதை வேணாலும் போடலாம் நீங்கள். சார் இதெல்லாம் இல்லை அப்படின்னா நறுமண பூக்களை போடுங்க. மல்லிகைப்பூ, முல்லைப்பூ போட்டுட்டு பன்னீர், பச்சை கற்பூரம், மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் போடலாம். விபூதி எல்லாத்தையும் போடலாம். மலர்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் துளசி போடும்போது விபூதி போடக்கூடாது. சரியா, இதெல்லாம் ரொம்ப முறை ஆச்சாரப்படி செய்கிறது. இதுபடி செஞ்சு பூஜை பண்ணி வீட்டில் போட்டால் தான் அந்த பலன் கிடைக்கும், பரிபூர்ணமாக கிடைக்கும். அரையங்குறையமாக நான் கடையில் வாங்கி நான் கடையிலே போட்டேன், இந்த அப்படி போட்டேன் இப்படி போட்டேன்னா எதுவும் நிற்காது. சில விஷயங்களை சீர்தூக்கி பார்த்து செஞ்சீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ நான் சொன்ன வழிபாட்டில் உங்களுக்கு எது சாத்தியப்படுதோ அதை செய்யுங்க. தங்க மோதிரத்தை அதில் போட்டுருங்க. பிரார்த்தனை பண்ணுங்கள். குருவுடைய மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குரு சாஸ்தா பரபரமா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து சுக்கரனுடைய மந்திரம் சொல்லணும். சுக்கரை மந்திரம் தெரியலன்னா மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லலாம். சரியா, மகாலட்சுமி மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி மந்திரத்தை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நான். சரியா நேர்களே, அதனால் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அதை நான் சொல்கிறேன். சரியா, அதை நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா மகாலட்சுமி தான் முக்கியமானவ. அஷ்டலட்சுமி நவநிதியும் கொடுக்குறவ மகாலட்சுமி தான். அதனால் மகாலட்சுமி மந்திரத்தையும் சொல்லலாம். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்திருப்பதுமே சதா. இந்த மந்திரம் வேணுங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க. சரியா, மகாலட்சுமி மந்திரம் வேணுங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அனுப்பிவிடுவேன். அந்த மந்திரத்தை சொல்லலாம். பொதுவாக வந்து இந்த மந்திரத்தை சொல்கிறது மிக நல்லது. மேசராசினியர்கள் வெள்ளிக்கிழமை சொல்லலாம். வெள்ளிக்கிழமை எரு வெட்டுட்டு 9 பூஜை பண்ணும்போது இந்த மந்திரத்தை, மகாலட்சுமி மந்திரத்தை சொன்னீங்கன்னா குடும்பத்தில் காசு பணம் இருக்கும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும், குடும்பம் வந்து குதூகலமாக இருக்கும், கொண்டாட்டத்தோடு இருக்கும். ஸோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். பூஜையை முடிங்க. நெய்வேத்தியத்துக்கு வந்து இனிப்பு வைங்க. சரியா, பசும்பால், நாட்டு சக்கரை கூட வச்சுக்கலாம். ஏன்னா காலையில் செய்கிறோம், எதுவும் செய்ய முடியாது. அதனால் பசும்பாலை சுட வச்சு நாட்டு சக்கரை வச்சு வீட்டிலேயே பூஜை பண்ணி மோதிரத்தை போட்டுக்கலாம். யார் மூலிமா போடணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெரியவங்க மூலிமா போடலாம். வீட்டில் இருக்க பெரியவங்க ஒரு ஆண்கள் தான் போடணும். ஏன்னா குரு வந்து ஒரு ஆண் கிரகம். அதனால் வீட்டில் இருக்க பெரியவங்க அப்பா, மாமா, தாத்தா இவங்க கையில் போடலாம். அதுபோக பக்கத்தில் ஜோசியர் இருந்தார்னா ஜோசியரை வச்சு கூட போடலாம். இல்லைன்னா கோயில் குறுக்களை வச்சு போடலாம். இவங்களாம் வெளியே தான் இருப்பாங்க, அதிகாலையில் வீட்டுக்கு வர மாட்டாங்க. சார் வீட்டில் செய்ய முடியல சார், இந்த பூஜை புனஸ்காரம்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க வேலைக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா புதன்கிழமை வாங்கிட்டு வர மோதிரத்தை அப்படியே வேலைக்கிழமை காலையில் கோயிலுக்கு கொண்டு போயிருங்க. சரியா, காலையில் கோயிலுக்கு எத்தனை மணிக்கு சார் போகணும் அப்படின்னம்னா காலையிலும் போகலாம், நைட்லேயும் போகலாம். வேலைக்கிழமை காலையில் வந்து 9 to 10 போயிருங்க. சரியா, 9 to 10 சுக்கிர ஓரை தான். சுக்கிர ஓரையில் போய் நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு சார் போகணும் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு தான் போகணும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து தட்சிணாமூர்த்தி சன்னையில் வச்சு போடுங்க. தட்சிணாமூர்த்தி சன்னையில் வச்சு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி போடலாம். இல்லைன்னா நவக்கிரகத்தில் குரு பகவான் சன்னதியிலே வைக்கலாம். தட்சிணாமூர்த்திங்கிறது வேறு, குரு பகவானுங்கிறது வேறு. குரு பகவான் வந்து நவக்கிரகத்தில் வடக்கு பக்கம் இருப்பார். தட்சிணாமூர்த்தி வந்து தெற்கு பக்கம் இருப்பார். சிவன் கோயிலில் பிரகாரம் சுற்றி வரும்போது தெற்கு பக்கத்தில் இருப்பார், தெற்கு நோக்கி இருப்பார்.
அதனால் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதிலையும் போடலாம், இல்லைனா குரு பகவான் நவகிரகங்களில் குரு பகவான் சன்னதியிலும் வச்சு போடலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வேலைக்கிழமை 9 to 10 போடலாம். இல்லைனா வேலைக்கிழமை சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் போடலாம். சரியா? 4 to 5 சுக்கிர ஓரை, 5 to 6 புதன் ஓரை, 6 to 7 சந்திர ஓரை. ஸோ வேலைக்கிழமை 4 to 7 போடலாம். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன். இந்த டயத்தில் நீங்கள் போய் சிவன் கோயிலில் போய் இந்த சன்னதியில் வச்சு போடலாம். போட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. சரியா? நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ தங்க மோதிரத்தில் நிறைய தகவல் இருக்குது, நிறைய சொல்லலாம். சரியா? அதுபோல் தங்கத்தை வந்து சில பேர் இடுப்பு கீழே போடுவாங்க, கொஞ்சம் கவனமாக போடணும். தங்கத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இடுப்பில் ஒட்டியான அந்த காலத்தில் போடுவாங்க, இடுப்பில் வரைக்கும் போட்டுக்கலாம், இடுப்பு கீழே போடக்கூடாது. சரியா? தங்கம் மிஞ்சி போடுறது, தங்க கொலுசு போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. தங்கத்தை அவமதிக்கிற மாதிரி ஆகிப்போம். சரியா? தங்கத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். தங்கத்துக்கு மரியாதை கொடுத்தா தான் தங்கம் வந்து தங்கும். அதுபோக தங்கத்தை வந்து எப்போயுமே நீங்கள் கழட்டி வைக்கிறீங்கன்னா சிவப்பு துணியில் தான் கழட்டி வைக்கணும். எங்கேனாச்சும் நம்ம வந்து ஒரு தீட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், துக்கத்துக்கு போயிட்டு வந்தோம்னா தங்க பொருட்கள் என்ன பண்ணணும்னா மஞ்சள் தண்ணியில் போட்டு முக்கி எடுத்துடணும். சரியா? வீட்டுக்கு வந்து பித்தளை பாத்திரம் இல்லைன்னா தாமிர பாத்திரம், செம்பு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் மஞ்சளை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் தங்க பொருட்களை போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்து அதை தொடச்சி வச்சுருங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ தங்கத்தை வந்து நீங்கள் பொதுவாகவே வந்து கடையில் வாங்கிட்டு வந்தாலுமே மஞ்சள் தண்ணிக்குள்ளே போட்டு தான் எடுக்கணும். போட்டு எடுத்துகிட்டு தான் கோயிலுக்கு கொண்டு போகணும். இல்லைனா வீட்டில் பூஜை பண்ணாலுமே மஞ்சள் தண்ணிக்குள்ளே போடணும். அதை தான் நான் மஞ்சள் போடுங்கன்னு சொன்னேன். ரொம்ப முக்கியம். தங்கத்துக்கு வந்து மாசு கிடையாது. சரியா? ஆனால் அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம்னா அந்த தீட்டு இதெல்லாம் முடிஞ்சிடும். சில பேர் இந்த துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அந்த இதெல்லாம் எடுத்து மஞ்சள் தண்ணியில் போட்டு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் கோயிலில் அபிஷேகத்துக்கெல்லாம் போடுவாங்க. இப்போ சிவன் கோயில், விநாயகர் கோயில் எங்கேனாச்சும் போனோம்னா கோயிலில் வந்து அந்த அபிஷேகத்தில் வந்து மோதிரம் செயின்லாம் கொடுப்பாங்க. அவங்களாம் அதை போட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் சில கோயிலில் நடக்குது. அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க. சரியா? அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் தான், அதெல்லாம் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கழுத்தில் போட்டுருக்க செயின், மோதிரம் எதை வேணாலும் சாமிக்கு கொடுக்கலாம். அவங்க அபிஷேகம் பண்ணும்போது அதில் போட்டுட்டு அப்படியே மறுபடியும் எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் கவனமாக இருக்கணும். சில நேரம் மாறுதலுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் அதில் வேறு ஏதாச்சும் நடக்கலாம். எச்சரிக்கையாக இருங்க. பட் வீட்டுக்குள்ளே செய்கிறது நல்லது. நம்ம வீட்டை நம்மளே போட்டு எடுத்துக்கலாம், நம்ம கண்காணிப்பிலே செய்யலாம். சரியா? வீடை வந்து கோயிலாக மாற்றுங்க. நீங்கள் பூஜை அறையில் மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே தெய்வம் வந்து குடியிருக்கும். சரியா? தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை, அவ்வளோதான். எந்த அளவுக்கு இறைநாமத்தை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு தெய்வம் உங்கள் பக்கத்தில் நிற்கும். ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. என்றைக்குமே தெய்வம் வந்து அருவமாக தான் இருக்கும். சில காரியங்கள் நம்ம சக்ஸஸாக முடியுது, உடனே முடியுதுன்னா தெய்வத்தோட அனுக்கிரகம் இருக்குன்னு அர்த்தம். அதுதான், அப்படி தான் தெய்வம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். இல்லையா? முருகப்பெருமான நேராக வேலை பிடிச்சிட்டு வந்து நிற்க மாட்டார். சரியா? பெருமாள்லாம் சங்கு சக்கரத்தோடு வந்து நேரில் நிற்க மாட்டார். ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உதவி பண்ணுவார். சரியா? இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாகவும் அஷ்டதிக்பாலர்களாகவும் திசைமன்னர்களாகவும் நிறைஞ்சு தெய்வங்கள் இருக்குது. அதிசய தேவதைகள் தினமும் நம்மளை சுற்றி பறந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நல்லதே பேசுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே சொல்லுங்கள், நல்லதே பாருங்கள், நல்லதே நடக்கும். சரியா? எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகே நேயர்களே, தங்க மோதிரம் வந்து உங்களுக்கு சில சௌபாகியத்தையும் கொடுக்கும், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெறுங்க. சரியா? தங்க மோதிரத்தை யாருக்கும் இரவல் கொடுக்காதீங்க தயவுசெய்து. இந்த பெண்கள் தான் செய்வாங்க. பக்கத்து வீட்டு அக்கா போச்சு, கல்யாணத்துக்கு போகுது, அங்கே போகுதுன்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மஞ்சள் தண்ணியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தங்க பொருளை வந்து ரொம்ப யூஸ் பண்ணணும். தங்கம் வந்து எல்லாத்துக்கும் தங்காது. ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் லக்கண ராசியோட சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தங்கும். அதுபோல் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் லக்கண யோகர் கூட சம்மந்தப்பட்டால் தான் தங்கும். அதுபோல் பொதுவாக குரு பகவான் வந்து விருச்சிகம், கடகம், மீனத்தில் இருந்தாருன்னா தங்கும். அதாவது சனி புதன் சாரத்தில் குரு பகவான் நிற்கணும். கடகத்தில் பூசம், ஆயில்யம், விருச்சிகத்தில் அனுசம், கேட்டை, மீனத்தில் வந்து ரேவதி, உத்திராட்டாதி, இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறவங்க எப்போயுமே தங்க நகை போட்டுகிட்டே இருப்பாங்க. இது நிறைய நான் பார்த்துருக்குறேன். நகை கடைக்கு வர போய்கிட்டே இருப்பாங்க. தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜனன ஜாதகத்தில் குரு வந்து கடகம் உச்சமடைவார். அதுக்கடுத்து கோண வீடு விருச்சிகம், அதுக்கடுத்து மீனம் ஆட்சி வீடு. ஸோ கடகம், விருச்சிகம், மீனம் மூணுமே வந்து குருவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. சரியா? இந்த 3 வீட்டுக்குமே கோணத்தில் இருந்து நான் சொன்ன நட்சத்திரத்தில் இருந்தார்னா அவங்க தங்கத்திலே பொருள் வாங்க தங்கவுடைய யோகம் இருக்கும். இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா? நிறைய காம்பினேஷன் சொல்லலாம். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். மறுபடியும் எந்த வரல போடலாம், இவர் லக்கணத்துக்கும் சொல்கிறாரு, நட்சத்திரத்துக்கும் சொல்கிறாருன்னு சந்தேகம் இருக்கும். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். அனைத்து நலங்களையும் வளங்களையும் பெறுங்கள். இறையொருள் நிறையட்டும். குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இப்போ வந்து வக்கர நிலையில் தான் இருக்கிறாரு. வக்கர நிலையில் 3ஆம் இடத்துல இருக்குது, நல்லதான். மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தங்க மோதிரம் வாங்கி போடலாம். சரியா? தங்க மோதிரம் வாங்கி இந்த காலகட்டத்தை போடலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. ஆனால் வக்கரமாக இருக்கிறாரு. என்ன அர்த்தம்? 2ஆம் இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம்.
அவருடைய 2ஆம் இடத்தை நோக்கி பின்னோக்கி வராரு. அப்போ 2ல் குரு இருக்கலாம். சரியா? அதனால் மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. அதுக்கு பின்னாடி போடலாம். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் கூடுதல் நல்ல நேரமாக இருக்குது. சரியா? அந்த டைம் கொஞ்சம் கணிஞ்சு வந்திருக்கு. போடுங்க. சரியா? மார்ச் 11க்குள்ளே வாங்கி போடுங்க. சிறப்பாக இருக்கும். சில பேர் நினைப்பாங்க, ஏன் தங்க விலை விற்கிற விலையில் ஈஸியாக சொல்கிறேன், எங்களால் போட முடியல அப்படிம்பாங்க. அப்படி போட முடியாதவங்க கையில் மஞ்சள் கயிறு கட்டிக்கோங்க. சரியா? நவ முடிச்சு போட்டு மஞ்சள் கயிறு கட்டிக்கோங்க. அது இந்த குரு திசை நடக்கிறவங்களாம் மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். ஆனால் கயிறு வந்து ஆண்கள் வலது கையில் தான் கட்டணும், பெண்கள் இடது கையில் தான் கட்டணும். சில பெண்கள் கேட்டாங்க, சார் மஞ்சள் கயிறு கட்ட சொன்னீங்களே, என் கணவன் இல்லை அப்படின்னாங்க. கணவன் இருக்கிறதுக்கும் கணவன் இல்லாமல் இருக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை. கணவன் இழந்த பெண்களும் மஞ்சள் கயிறு கையில் கட்டலாம். கழுத்தில் தான் தாலி போடக்கூடாது. சரியா? பெண்கள் வந்து இடது கையில் மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். இது போன்ற சந்தேகங்கள் எது இருந்தாலும் கேளுங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.